ஹாய் வெல்கம் டு மை சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செம்ரஷ் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கப்புறம் செம்ரஷ்க்குன்னு தனியாக ஒரு சீரீஸே ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எவ்ரி வீக் ஒன் செம்ரஷ் ரிலேட்டட் வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டொமைன் ஓவர்வியூ பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொமைன் ஓவர்வியூனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டொமைன் ஓவர்வியூனா ஒன்றுமே இல்லை. டொமைனில் உண்டான டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, அப்புறம் அது பேக் லிங்க்ஸு, இது எல்லாமே பார்க்குறது தான் டொமைன் அத்தாரிட்டி. அப்புறம் டிராஃபிக், எப்படி டிராஃபிக் வந்துச்சு இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ண வெப்சைட் பார்த்தீங்கன்னா கோ ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ இதில் வேர்ல்டு வைட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு உங்கள் வெப்சைட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். நான் இதில் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் வெப்சைட் எப்படியும் இந்தியாவில் தான் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் இந்தியா சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுவாகவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துரும். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நீங்கள் ரொம்ப ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். இதில் வளவளன்னு இருக்கும். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா டொமைன் ஓவர்வியூ வெப்சைட் இருக்கா, வெப்சைட்டில் வேர்ல்டு வைட், யூஎஸ், யூகே, இந்தியா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷனில் உங்கள் வெப்சைட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு டீட்டெயில்டாகவே காட்டிடும். இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிராஃபிக் தனியாக, கீவேர்ட்ஸ் தனியாக, எஸ்சிஆர்பி பொசிஷனில் எப்படி இருக்குன்னு, அப்புறம் கான்ட்ரிபியூஷன் லைக் டிஸ்ட்ரிபியூஷன் பை கண்ட்ரி, எப்படி ஒரு கண்ட்ரிக்கும் எப்படி உங்களுக்கு டிராஃபிக் வந்திருக்கு, அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனோம்னா இந்தியாவை கொடுத்துருக்கோம். இதில் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ விசிபிலிட்டி, ஏஐ சர்ச், ஏஐ மூலயமா எவ்வளோ டிராஃபிக் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்குன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஏஐ விசிபிலிட்டி 37 கொடுத்துருக்கு, மென்ஷன் 183, சைட்டட் பேஜ் 155. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏஐ மூலமாக சாட்ஜிபிடி, ஏஐ ஓவர்வியூ, ஏஐ மோட், அப்புறம் ஜெமினி, இது மூலயம் 183 தடவை நம்ம வெப்சைட் வந்து ஷோ ஆகிருக்கு. அப்புறம் எத்தனை பேஜஸ் வந்து லைக் ஏஐ சேட்டில் வந்து லைக் ஏஐயில் வந்து ஷோ ஆகுதுன்னா 155 பேஜஸ் வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் எஸ்சிஓ சைட் பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி ஸ்கோர் 48 இருக்குது. ஆர்கானிக் டிராஃபிக் பார்த்திங்கன்னா 177.5K டிராஃபிக் இருக்குது. அப்புறம் ரெஃபரல் டொமைன் பார்த்திங்கன்னா பேக்லிங்ஸ் ரெஃபரல் டொமைன் வந்து 1.9K. டிராஃபிக் சோர்ஸ் பார்த்திங்கன்னா 16%. ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9000. போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கும் கிட்டத்தட்ட 23% ட்ராப்பு. அண்ட் பேக்லிங்ஸ் பார்த்திங்கன்னா 13,400 பேக்லிங்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பை கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி வைஸாக எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஃபஸ்ட்டு இது ஏஐ சர்ச், இந்தியாவில் எவ்வளோ வந்திருக்கு, யூஎஸில் எவ்வளோ வந்திருக்கு. அண்ட் கூகுள் சர்ச் பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் மூலியம் தான் நமக்கு அதிகமான டிராஃபிக். இந்தியாவில் 177.5K. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பீரியடுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல் டைமும் பார்க்கலாம், 1 இயர் பார்க்கலாம், 6 மந்த்ஸ் பார்க்கலாம், 1 மந்த் பார்க்கலாம். நான் இதில் ஷோ பண்ணியிருக்கிறது 2 இயர்ஸ் டைம் பீரியட். இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு டிராஃபிக் ட்ராப் ஆகிருக்கு தெரியும். ஏன்னா இவங்க இன்னும் வந்து அப்டேஷன் வந்து பண்ணல. பிராண்டட் ஆர் நான் பிராண்டட் கீவேர்ட்ஸ் வந்து, ஏன்னா இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பிராண்டட் கீவேர்ட்ஸ் தான் அதிகமாக ரேங்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோவாவோட கவர்மெண்ட் வெப்சைட்னால கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு டைரெக்டாகவே வந்து லைக் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு கோவா கவர்மெண்ட் சொல்லி சர்ச் பண்ணி டேரெக்டாக வருவாங்க. அதனால் பிராண்டடுக்கு தான் அதிகமான டிராஃபிக் இருக்கும். அண்ட் இன்னொன்று பாருங்கள், ஆர்கானிக்கு மே மாதம் உங்களுக்கு டிராஃபிக் மார்ச் மாதம் டிராஃபிக் பீக்கில் இருக்குது. அது இப்போ பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு. ஏன்னா மே மாதம் ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு, அல்காரிதம் அப்டேட் கூகுள் சைட்லேருந்து. அதை வந்து இவங்க கரெக்டாக வெப்சைட்டில் ஆப்டிமைஸ் பண்ணாதனால சரியான அடி, தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒரு அடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கூகுள் எஸ்சிஆர்பி பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ஆர்கானிக் ஏஐ ஓவர்வியூ, அப்புறம் அதர் எஸ்சிஆர்பி ஃபீச்சர்ஸ் எவ்வளோ டிராஃபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் பை இன்டென்ட், கீவேர்ட்ஸுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இதில் இன்ஃபர்மேஷன், நேவிகேஷன், கமர்ஷியல் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் மொத்தம் 4 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. இதில் எப்படி டிராஃபிக் ஷேர் ஆகிருக்கு, எத்தனை கீவேர்ட்ஸ் அங்கே இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆர்கானிக் பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் 1 to 3 பொசிஷன் எவ்வளோ, லைக் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். மெயின் ஆர்கானிக் காம்படிட்டர்ஸ், கவர்மெண்ட் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் காம்படிட்டர்ஸ் வந்து கிடையாது. இதில் வந்து இவங்களாவே வந்து லைக்
இந்த கீவேர்ட்ஸ்க்கு என்னென்ன வெப்சைட்லாம் வருதுன்னு வச்சு அதை வச்சு ஆர்கானிக் காம்படிட்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் காம்படேட்டிவ் பொசிஷன் மேப். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட்டை. அதுக்கு நான் உங்கள் காம்படேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பேக்லிங்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்லாம் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். அண்ட் உங்களோட பிஸ்னஸ்க்கு கன்சல்ட்டிங்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் மினிமம் சார்ஜஸில் தான். இந்த சார்ஜஸ் வந்து வேறு யாராலையும் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ பேக்லிங்ஸ் பண்ணிக்கிறோங்கிற டேட்டாஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் காம்படேட்டர் சைட்லேயும் இருக்கலாம், நம்ம சைடில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் பேக்லிங், டூ ஃபாலோவா நோ ஃபாலோவாங்கிற லிஸ்ட்டுமே நமக்கு வந்துடும். அப்புறம் பேக்லிங் டைப்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக இமேஜாங்கிற செப்பரேட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெஃபரிங் டொமைன், எந்த டொமைன்லேருந்து பேக்லிங்ஸ் வந்துருக்குங்க டேட்டாஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் எந்த மாதிரி ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கிறதுக்கும் டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆல் இன் ஆல் நம்ம ஒரே டூலில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கும் இந்த மாதிரி எஸ்இஓ ஆடிட் பண்ணால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் உங்கள் வெப்சைட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்கள் வெப்சைட்டை வச்சு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி நான் கன்சல்ட்டிங் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெரி மினிமம் சார்ஜில் நான் பண்ணி கொடுக்குறேன்.